அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டெம்டிங் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட்டான பலாப்பழ பாயசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பலாச்சொலை பாருங்கள், பார்க்குறக்கு சின்னதாக இருக்குது. ஆனால் இதோட ஸ்வீட்னஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. செம்ம ரிச்சாக இருந்துச்சு இனிப்பு. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம பலாச்சொலை உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த கொட்டையோடு ஒட்டிட்டு ஒரு தோல் மாதிரி வலுவலுன்னு இருக்கும், அந்த பாத்தையும் எடுத்துடணும். அதை எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நெய் ஊற்றிக்கோங்க. சூடானோடனே அதில் முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்துருக்கேன். அது நல்லா ஃப்ரை ஆனோடனே கோல்டன் ஃப்ரை ஆகிற வரையும் நல்லா வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பாதி வறுப்பட்ட உடனே திராட்சையும் அதோடய சேர்த்துக்கலாம். இப்போ திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி திராட்சையும் நான் ஈக்குவலாக ஒரு கை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. திராட்சை நல்லா ஃப்ரை ஆகி உப்பி வந்துடுச்சு. இப்போ நல்லா முந்திரியும் திராட்சையும் வறுத்தாச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பலாப்பழத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம். அதுவரை நல்லா அடி பிடிச்சிடாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதோட நம்ம கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸு வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக சர்க்கரை இதோட சேர்த்துக்கிறோம். நான் வந்து ஒயிட் சுகர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வந்து நாட்டு சர்க்கரை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெல்லம், கருப்பட்டி எது வேணால் சேர்க்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஒயிட் சுகர் கொஞ்சம் சேர்த்துட்டு உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நான் ஒரு அரை மூடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா தேங்காய் அரைச்சிட்டு புழிஞ்சு தனியாக பால் கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப அதில் தண்ணி ஊற்றி 2வது புளிகிற பாலை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். பால் வந்து நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பால் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டம்ளர் கிட்ட பால் வந்து சேர்த்துருக்குறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படியே சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. அந்த லைட்டாக கொதிக்குது இல்லையா, அந்த ஹீட்லேயே வந்து இருக்கட்டும். மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரு தடவை கிளறி கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். எடையே இது மாதிரி ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ அடியில் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதோட வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது வாசமாக இருக்கும், அதுக்காக நான் வந்து நெய் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தடவை கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் இதோட இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ யார் யாருக்கெல்லாம் பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பலாப்பழம் பாயாசம் யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ இதில் வந்து நம்ம கெட்டியாக முதல் பால் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு கொதிக்க விட வேணாம், அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாயாசம். கார்னிஷ்காக முந்திரியை நெய்யில் திரும்ப வறுத்துட்டு மேலாக ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்னு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.